பூந்தமல்லி அருகே பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து மெட்ரோ ரயில் பாலத்தின் தூண் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். இந்த விபத்துல பேருந்தில் பயணம் செய்தவர்களுடைய நிலை என்ன? மேலும் விபத்திற்கான காரணம் தெரிய வந்திருக்கா? முழு விவரம். அண்ணா சதுக்கத்திலிருந்து பூந்தமல்லி நோக்கி அரசு பேருந்து தடம் எண் 25G ஆனது இன்று மாலை 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு பூந்தமல்லி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அரசு பேருந்தை டிரைவர் ஏழுமலை ஓட்டி சென்றார். பூந்தமல்லி அடுத்த குமணஞ்சாடி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்தானது சாலையின் நடுவே மெட்ரோ ரயில் பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த மெட்ரோ ரயில் பில்லரின் மீது மோதியதில் முன்பக்க கண்ணாடி மற்றும் முன்பக்கம் முழுவதுமாக சேதமடைந்த நிலையில் பேருந்து அப்படியே முட்டி நின்றது. இதில் பேருந்தில் பயணித்த பயணிகள் ஒருவரோடு மோதிக்கொண்ட நிலையில் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இந்த விபத்தை கண்டதும் அந்த பகுதியாக சென்ற பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக காயமடைந்த டிரைவர் மற்றும் 10க்கும் மேற்பட்ட பயணிகளை மீட்டு பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்த்தனர். அங்கு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் டிரைவர் ஏழுமலைக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்ட பொழுது வெயிலின் தாக்கம் காரணமாக போரூர் அருகே வந்து கொண்டிருந்த போதே டிரைவருக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டு வந்ததாக கண்டக்டரிடம் கூறி வந்தார். மேலும் பூந்தமல்லி அருகே வந்த நிலையில் பேருந்து நிறுத்திவிடலாம் என கூறிய நிலையில் திடீரென மயக்கம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த விபத்திற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தினால் அந்த பகுதியில் சிறிதளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக விபத்தில் சிக்கிய பேருந்தை போக்குவரத்து போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.